Good evening, children. Good evening, Miss. Good evening, Miss. Good evening, Miss. How are you all? How was your day? Good teacher. Good. Right. Last class, நாங்க இது notes எழுதி முடிச்சிட்டோமா? Full notes. Yes, teacher. முடிச்சிட்டோம். Right. Okay. So நாங்க அடுத்து பார்க்க போறோம். Central processing unit ஓட சம்பந்தப்பட்ட அடுத்த விஷயம். ரைட், உங்க புக்ல பாருங்க என்ன இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? சென்ட்ரல் ப்ராசஸிங்க பத்தி வேற என்ன இருக்கு அடுத்து புக்ல, உங்களோட புக்ல? CPU பத்தி இருக்கா? Yes, teacher. CPU பத்தி இருக்கா? ரைட். நாங்க இப்ப அடுத்து CPU பத்தி தான் நாங்க பார்க்கணும். சரியா? CPU பத்தியான அதோட பிரிவுகள் என்ன இருக்கணும், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷார்ட் வீடியோ கிளிப் ஒன்று மிஸ் வச்சிருக்கு. சரியா? அந்த எவாலுவேஷன் ஃபுல் இதையும் ஒரு சமரியா நாங்க பார்க்கணும். சரியா? இதுல நீங்க நோட்ஸ் எழுத வேணும், வேண்டி வந்தா மட்டும் மிஸ் ஆகுவேன், மற்றபடி நீங்க பார்க்கத்தான் இருக்கு. சரியா? ஸோ இங்கிலீஷ்ல தான் இந்த நோட்ஸ் இருக்கு பிள்ளைகள். தமிழ்ல எப்படி எனக்கு மாத்திரன்னு தெரியல. ரைட், பாருங்க. தேவையானது மட்டும் மிஸ் உங்களுக்கு நோட்ஸ் உங்களுக்கு தார். சரியா? ரைட், மிஸ்ஸே விளங்கப்படுத்துறேன். ஓகே, ரைட். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? Yes, ரைட், teacher. எல்லாரும் ஸ்கிரீனை பாருங்க. எல்லாரும் ஸ்கிரீன் பாருங்க. எல்லாரும் ஸ்கிரீனை பாருங்க. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை பற்றியான ஒரு சமரி போலதான் இந்த நோட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ சிபியூ ஏற்கனவே நாங்க பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்க என்னென்ன பார்க்க போறோம்னு சொன்னாலே, introduction of CPU, components of the CPU, evaluation of CPU, speed of the CPU. ரைட், முதலாம் பாடத்துக்குரிய சமரி. ரைட்டா? ஃபுல் நோட்ஸும் நாங்க இதில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் சிஸ்டம் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லி சொன்னா என்னன்றது இதுல நாங்க பார்த்திருக்கிறோம். அதாவது என்னது சிஸ்டம் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லி சொன்னா, ஏதாவது ஒரு இன்புட் நாங்க கொடுக்கல, அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டா வர்றது. இல்ல பாருங்க, ஒரு ஃபுட் ஒன்று செய்யறாங்க, ஃப்ரை அண்ட் எக். ரைட், பவினாஷ் தெரியுதா? ஃப்ரை அண்ட் எக். ரைட்டா? ஒரு முட்டைய நாங்க பொரிக்க போறோம். முட்டை பொரிக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்ய வேணும்? என்னங்கண்ட யாரு? நஜ்மா, மரியம், மரியம் சொல்லுங்க பாப்போம். Yes, Miss. முட்டை பொரிக்கிறதுக்கு நாங்க என்ன ப்ராசஸ் செய்ய வேணும்? அதுக்கு தேவையான சாமான் எடுக்கணும். ஓகே, வேற அதுக்கு தேவையான அடுப்பு, ஓகே, திங்ஸ், குக்கிங் திங்ஸ் அதெல்லாம் எடுக்கணும். ஓகே. எப்படி நீங்க முட்டை பொரிச்சிருக்கிறீங்களா? நோ மிஸ். ரைட், யாரு முட்டை பொரிக்க தெரியும்? கையெழுத்துங்க பாப்போம், கட்டிக்காரர் பாப்போம். யாரு முட்டை பொரிக்க தெரியாது? முட்டை சாப்பிடத்தான் தெரியும். ஆடி அக்ஷயாருக்கு தெரியுமாடாப்பா? சோ, ஆம்பளை பிள்ளைக்கு தெரியுது பாருங்க, பொம்பளை பிள்ளைக்கு வேலை இல்லையே நீங்க. ஆம்பளை பிள்ளைக்கு தெரியுதுங்க, ஆம்பளை பிள்ளைக்கு தெரியுது, பொம்பளை பிள்ளைக்கு தெரியுது இல்ல, பாத்தீங்களா? அக்ஷயன் போட்டாருன்னு யாருனையும் போட்டுட்டா, தனக்கு தெரியுமா? ரைட், அக்ஷயன் சொல்லுங்கப்பா, எப்படி முட்டை பொரிக்கிறது? மிஸ் இங்கிலீஷ்ல சொல்றா தமிழ்ல சொல்றா? தமிழ்ல சொல்லுங்க. எல்லாரும் நிறைய பேர் இங்க தமிழ் தான் இருக்கிறாங்க. நான் இங்கிலீஷ் நோட்ஸை வச்சு மிஸ் பண்ற பாட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்த. மிஸ் முதல்ல ஃப்ரைங் பேனை குக்கர்ல வைக்கணும். பிறகு கொஞ்சம் ஒயில விடணும். அதுக்கு பிறகு எக்கை உடைச்சு போட்டு அதுக்கு மேல பெப்பரும் சால்ட்டும் போடணும். பிறகு கொஞ்சம்
கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் அச்ச பக்கம் திருப்பி போட்டுட்டு அப்புறம் சேவ் பண்ணோம். சூப்பர். எத்தனை தடவை நீங்க முட்டை பொரிச்சிருக்கிறீங்க வீட்டுல? மிஸ் நிறைய தடவை. நிறைய தானா? வெரி குட். முதல்ல இங்க என்ன செய்யறோம்? முட்டை பொரிக்கணும்னா நாங்க முட்டை எடுத்து வச்சிருந்தா பொரிஞ்சு தருமா எங்களுக்கு? இல்லையேன முட்டை என்ன செய்யணும்? ஒரு பேன்ல எடுத்து வைக்கணும். பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி அதை ஃப்ரை பண்ணணும். அதுக்குரிய இன்கிரீடியன்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணணும். அந்த எக்கையும் அதுக்குரிய சாமான்களும் எடுக்கிறது தானே பிள்ளைகள். அது எங்களுக்கு இன்புட்டா வருது. இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள பாருங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள். இன்புட் என்னது? எக்கு, அதுக்கு ஆனியன் வேணுமா, பெப்பர் வேணுமா, சால்ட் வேணுமா, எதுவோ அதை நாங்க இன்புட்டா எடுத்துட்டு இங்க பாருங்க, ப்ராசஸ் பண்ற ஒரு செஃபரா அதை இதை போட்டு சமைச்சு செய்யறார். சமைச்சு செஞ்சு முடிஞ்சு ஒரு டிஷ்ல வச்சாதான் எங்களுக்கு அவுட்புட் ஃப்ரையர் எக் கொண்டு வருது. சரியா? அத போலதான் பிள்ளைகள் இதுலயும் பாருங்க. ஒரு மியூசிக் ஒன்று கேக்குறீங்கன்னு சொன்னா, ஒரு சிடி ஒன்று இல்ல மியூசிக் கேக்குறீங்கன்னு சொன்னா, முதல்ல என்ன செய்யணும்? யாராச்சும் ஒரு ஆள் பாட வேணும். என்ன பாடுறத நாங்க ரெக்கார்ட் பண்ண வேணும். ரெக்கார்ட் பண்ணதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்யலாம்? ரெக்கார்ட் பண்ணி அதுக்குரிய வேலைகளை நாங்க செஞ்ச பிறகுதான் நாங்க அவுட்புட்டா MP3ல நாங்க கேட்க முடியும். என்ன? சோ அதுதான் பிள்ளைகள். இதைத்தான் நாங்க சொல்றோம் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் உடைய வேலை. சரியா? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோட வேலை என்று கேட்டா இதை சொல்ல தெரியும். முதல்ல என்ன செய்ய தெரிய வேணும்? முட்டை பொறிக்க தெரிய வேணும். முட்டை பொறிக்க தெரிஞ்சா எங்களுக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோட வேலை என்னன்னு கேட்டா தெரியும். என்னது? இன்புட் ஒன்றை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டா வழியில கொண்டு வாருது. சரியா? ரைட். ஓகே, அதைத்தான் இதுல சொல்லியிருக்கு பிள்ளைகள். எப்படி ஒரு ஃபுட்டை நாங்க ப்ரிப்பேர் பண்றோமோ அதை போலதான் எங்களுக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டும் தொழிற்படுவார். சரியா? பாருங்க, இதுல என்னது என்ன செய்யறாங்க? இது என்னது? பீட்சா. பீட்சா செய்யறாங்க. பீட்சா செய்யறதுக்கு பீட்சா வேணும்னு சொல்லி இருந்தா பீட்சா வருமா? இல்ல. அதுக்குரிய மாவை நாங்க பிசைஞ்சு மாவை எடுக்கணும். அதுக்குரிய திங்ஸ் எடுக்கணும். அதை நாங்க ரெடி பண்ணணும்னு சொன்னா மாவை ஒரு லேயர்ல போடணும். அதுக்கு பிறகு என்ன போடணும்? மீட்ஸ போடுறதா இல்லாட்டிக்கு டொமேட்டோஸ், ஆனியன் அதுகள் போட்டு அதுக்கு ரெடி பண்ணணும். அந்த ரெடி பண்றதுதான் எங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு பிறகு நாங்க என்ன செய்யணும்? ஆன்ல போடணும். ஆன்ல போட்டு எடுத்தா தான் எங்களுக்கு அது அவுட்புட். அதை போலதான் பிள்ளைகள் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோட வேலைன்னு சொன்னா என்ன? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொன்னா என்னன்னு கேட்டா, இன்புட்டா கொடுக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த செயல்முறைக்கு உட்படுத்தி வெளியீடாக மாற்றுறது தான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சரியா? அதைத்தான் இதுலயே போட்டுருக்கு. எங்களோட சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் எப்படி இருப்பார்? இருந்தா இருக்கிற இவர் தான் எங்களோட CPU என்றவர். சரியா? CPU என்றவர். இவருடைய பகுதிகள் என்னென்னு நாங்க படிச்சுட்டோம். சோ நாங்க கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனின் அடிப்படையில தொழில்படக்கூடியவர் தான் இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அவர் தானா தொழில்பட மாட்டார். அவருக்கு தானா தொழில்பட தெரியாது. யூசர் ஏதாவது கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனின் அடிப்படையில, டேட்டாஸின் அடிப்படையில அவர் தொழில்படக்கூடியவர். சரியா? அது நாங்க ஏற்கனவே நோட்ஸ் எல்லாம் எழுதி இருக்கிறோம். அப்படித்தானே? ஆனா whatever task performed by the computer in all such instruction that central processing unit runs in the background. நான் கொடுக்கிற ஏதாவது ஒரு டாஸ்க்கு இல்லாட்டிக்கு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடிப்படையில தொழிற்படக்கூடியவர் தான் எங்கட சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சரியா? இதுல மிக முக்கியமான மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த ப்ராசஸர் இஸ் டு எக்ஸிக்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் stored in a computer program. முதலாவது அது ஸ்டோர் பண்ண வேணும். சரியா? ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி அதுக்கு பிறகுதான் ப்ராசஸ் என்ற வேலையை செய்து அவுட்புட்டை தரப்போம். முதலாவது என்ன செய்யறோம்? இது என்னது? இன்புட் என்ற இடத்துல இது என்ன இருக்குது? இது என்ன டிவைஸ்? பவினாஷ், இது என்ன டிவைஸ்? வாட் இஸ் திஸ் டிவைஸ்? மிஸ் கேமரா. கேமரா. வெரி குட். கேமரால எடுத்த போட்டோவை இந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வாரத்துக்கு இதுக்குள்ளால போற அந்த டேட்டா CPU என்ன செய்து? ஸ்டோர் ஆகி
அது எங்க டிஸ்பிளே பண்ணப்பட வேண்டும், எந்த இடத்துல பண்ணப்பட வேண்டும் என்று அங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்குதுங்க. சிபியூக்குள்ள அந்த ஒரு டிஸ்கஷன் நடந்து அது இந்த ஸ்கிரீன்ல எங்களுக்கு ப்ரொசஸ் ஆகுது. இந்த ப்ரொசஸ் ஆனத நாங்க திருப்பி எங்களுக்குரிய மாதிரி மாற்ற சொல்றோம். எப்படி இந்த A4 சைஸ்ல செய்யுங்க, அடுத்த ஒரு கலர் பிரிண்ட் அவுட்டா வேணும்னு சொல்லி நாங்க செட் பண்ணுறோம். என்ன நாங்க செட் பண்ணி கொடுக்க அடுத்து எங்களுக்கு அவுட்புட்டா என்ன வருது, பிரிண்டிங் மெஷினில் ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்று வருது. சரியா? அப்ப சிபியூக்கு தனியா தொழிற்பட்டு தெரியுமா பிள்ளைகள்? தன்னிச்சையா? நோ. அது எதிர்படி தொழிற்படும் நாங்க கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டாஸின் அடிப்படையில தான் சென்ட்ரல் ப்ராசஸிங் தொழிற்படும். ரைட்? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் எங்க இருக்குது? சென்ட்ரல் ப்ராசஸிங் பொசிஷன் எங்க இருக்கு? சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள இருக்கிற மதர் போர்டுக்குள்ள ஒரு yellow கலர்ல இருக்கிற குட்டி பாக்ஸா, இவதான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். விளங்குதா? இப்போ யாரும் இத பார்த்து இனி சிபி வந்து சொன்னா அடி நடக்கும். இதுக்கு என்ன பேர்? சிஸ்டம் யூனிட். சிஸ்டம் யூனிட். வெரி குட், சிஸ்டம் யூனிட். அப்ப சிபியு எங்க இருக்கு? சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள இருக்கு, மதர் போர்டுக்குள்ள இருக்கு. வெரி குட். சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள இருக்கிற மதர் போர்டுக்குள்ள எங்கட சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கிற. சரிதானே? இது சரியா விளங்க பண்ண முடியும். மதர் போர்டுன்றது பெரிய ஒரு போர்டு மாதிரி இருக்கு, அதுக்குள்ளதான் சர்க்கிட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளதான் சென்ட்ரல் ப்ராசஸிங் என்றவர் இருக்கிறார். இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுடைய கம்போனன்ட்ஸை பற்றி பார்க்க போறோம். நாங்க ஏற்கனவே பார்த்தது என்ன? ALU, CU, மெமரி ரெஜிஸ்டர், arithmetic and logic, control unit, memory register. இது நோட் பண்ணினாங்களா? பண்ணாங்க தானே? எஸ், ரைட். components and கேட்டா சொல்ல தெரியவர். What are the components of a central processing unit? Mariam, Yes, miss. what are the components of the central processing unit? ALU, ALU, CU, memory register. ALU என்று சொன்னா என்னது? Arithmetic logical unit. Arithmetic. CU. Arithmetic. Arithmetic logical unit. CU and our control unit. Memory register. Right. Okay. அடுத்து அத்மெட்டிக் லாஜிக் யூனிட் சொன்னா என்னன்னு பார்ப்போம். அத்மெட்டிக் லாஜிக் யூனிட் இது வந்து மேத் சம்பந்தமான கண்ட்ரோலிங்க செய்யறது தான் ALU பிள்ளைகள். அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணப்படுன்றது உங்களுக்கு தெளிவா இருக்க வேண்டும். என்னென்ன ஃபங்க்ஷன் என்றது சரியா? என்னென்ன ஃபங்க்ஷன் நீங்க நோட் பண்ணினீங்க? என்னென்ன ஃபங்க்ஷன்? மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன், லாஜிக்கல் ஃபங்க்ஷன். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன வரும் பிள்ளைகள்? மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன வரும்? மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன வரும்? பிளஸ் மைனஸ். 1 minute பிள்ளைகள், 1 minute. Miss, addition, multiplication, subtraction, division. Right. Multiplication, plus minus, subscription. இவ்வளவு வந்து என்னது மேத்தமெட்டிக்கல். லாஜிக்கல்னு சொல்லி சொன்னா இதுகள் பிள்ளைகள். லாஜிக்கல் இதுகள் கிரேட்டர் தேன், லெஸ் தேன், மற்றது கிரேட்டர் தேன், ஈக்குவல், ஈக்குவல். இதுகள் வந்து லாஜிக்கல். ஏதாவது ஒன்றை வச்சுக்கொண்டு நாங்க செய்ய போறது. பெரியது, சின்னது, ஈக்குவல் ஆனது, அந்த மாதிரியான செய்யறது வந்து லாஜிக்கல் என்ற கேட்டகரிஸ்களை சொல்லுவோம். மேத்தமெட்டிக்கல் என்றதுக்குள்ள வந்தது பிளஸ் மைனஸ், multiplication and division. Right? Okay. அடுத்தது பார்த்தோம் CU, control unit. என்ன கண்ட்ரோல் யூனிட்ல என்ன நடக்கும் பிள்ளைகள்? கண்ட்ரோல் யூனிட்ல
எல்லாமே சொல்லி கொண்டிருக்கேன் பாப்போம். சொல்லுங்க பாப்போம். யாரும் நீ கண்ட்ரோல் யூனிட்ல என்ன நடக்கும்? இப்பதான் நோட்ஸ பாக்குறீங்களா? கண்ட்ரோல் யூனிட்ல என்ன நடக்கும்? ரைட், அக்ஷயன் சொல்லுங்க. வெரி குட். Miss, control the hardware connected to the computer. வெரி குட். என்னது? கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்யூட்டரோட இணைக்கிற வேலையை செய்யறவர் தான் யாரு? கண்ட்ரோல் யூனிட். ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்யூட்டரோட இணைக்கிற தொழிலை செய்யறவர். சிம்பிளா சொல்ல போனா ஹார்ட்வேர் எல்லாத்தையும் கம்ப்யூட்டரோட இணைக்கிற தொழிலை செய்பவர் கண்ட்ரோல் யூனிட். அர்மேட்டிக் லாஜிக் யூனிட் வந்து மேத்தமெட்டிக்கல் சம்பந்தமாகவும் லாஜிக் சம்பந்தமான வேலையை செய்யறவர். சரியா? சிம்பிளா சொல்ல தெரிய வேணும்ல. இப்ப 3 கிளாஸ் நான் உங்களுக்கு இது படிப்பிக்கிறேன். சோ இதுக்கு ஆன்சர் பண்ண தெரியலைன்னு சொன்னா மிஸ் படிப்பிக்கிறதுல அர்த்தம் இல்ல. சரியா? இது என்ன செய்யும்? கண்ட்ரோலிங் த இன்புட் அண்ட் அவுட்புட் ப்ராசஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அது எதோட கண்ட்ரோல் பண்ணும்? ஹார்ட்வேர்ஸோட. அடுத்தது மெமரி ரெஜிஸ்டர். மெமரி ரெஜிஸ்டர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை டெம்பரரி ஸ்டோர் பண்ணக்கூடியது. ரைட்? டெம்பரரிலியோ அல்லாட்டிக்கு மெமரி ரெஜிஸ்டர். மெமரி ரெஜிஸ்டர் இப்போ சிபியூல இருக்கிற மெமரி ரெஜிஸ்டர் என்ன செய்வாங்கன்னா டெம்பரரி வந்து எல்லாத்தையும் சர்வ் பண்ணக்கூடியவர். அந்த ஹை ஸ்பீட்ல வெரி ஹை ஸ்பீட்ல வந்து டேட்டா அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடியது. சரியா? ரைட், ஓகே. இப்ப நாங்க மெமரி ரெஜிஸ்டரையும் பார்த்துட்டோம். அடுத்ததுல ஒரு ஆக்டிவிட்டி 1 போட்டிருக்கிறாங்க. சரியா? ஆக்டிவிட்டி 1ல முதலாவது கேள்வி. இப்ப நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. சரியா? கேள்வி ஒரு எழுதுங்க பாப்போம் எல்லாரும். ஆக்டிவிட்டி 1 போடுங்க. பாடம் முடிஞ்சது. இப்ப நாங்க யூனிட் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம். சரியா? லாஸ்ட்ல எழுத போறோம். கடைசி கேள்வி விடையா எழுத போறோம். வாட் இஸ் மீன் பை த டேர்ம் CPU? CPU என்றால் என்ன? சரியான விடையை மட்டும் எழுதுங்க பாப்போம். தமிழ் பிள்ளைகள் எழுதுங்க. முதலாவது கேள்வி CPU என்றால் என்ன? CPU. இது இந்த ஃபுல் ஆன்சரை எழுதிட்டு எது சரியோ அது கீழே கோடு போடுங்க. இங்கிலீஷ்லயே எழுதுங்க. தமிழ் பிள்ளைகளும் இங்கிலீஷ்லயே எழுதுங்களா? அதுக்கு தமிழ் இல்ல பிள்ளை, எனக்கு தமிழ் சொல்ல தெரியல. சோ இங்கிலீஷ்லயே எழுதிட்டு CPU சொன்னா என்னன்றதுக்கு சரியான ஆன்சர் கோடு போடுங்க பாப்போம். ரைட், 2வது கேள்விக்கு போவோம். ஒவ்வொரு எழுத்தா பார்த்து பார்த்து எழுதி கொண்டிருக்கிறது இல்ல. ரெண்டாவது கேள்வி பிள்ளைகள், வாட் இஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்? ரைட், சாரி. ஓகே, வாட் இஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்? தமிழ் மீடியம் பிள்ளைகள் எழுதுங்க.
சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்றால் என்ன? CPU என்றால் என்ன என்று எழுதுங்க பாப்பா. அதுக்குரிய விடையை நீங்க தான் எழுத போறீங்க. CPU என்றால் என்ன? தமிழ் பிள்ளைகள். அடுத்தது மூன்றாவது கேள்வி தமிழ் பிள்ளைகள் எழுதுங்க. மூன்றாவது கேள்வி இங்கிலீஷ் பிள்ளை பார்த்து எழுதலாம். சிபியுவின் பிரதான பகுதிகள் யாவை? அவற்றை விரிவாக விளக்குக. சிபியுவின் பிரதான பகுதிகள் யாவை? அவற்றை விரிவாக விளக்குக. எல்லாட்டையும் ஒர்க் புக் இருக்குதா பிள்ளைகள்? Yes, teacher. Yes, miss. தமிழ் பிள்ளைகள்டையும் ஒர்க் புக் இருக்கா? Yes, miss. ரைட். ஒர்க் புக் இருந்தா அடுத்து நோடியாங்க எல்லாரும். ரைட். இப்ப நாங்க ஒர்க் புக்ல இருக்கிற சில ஆக்டிவிட்டி செய்ய போறோம். ஒர்க் புக்ல நீங்க நோட் பண்ணலாமா பிள்ளைகள்? ஸ்கூல்ல எல்லாம் பண்ணுவாங்களா? Yes, teacher. டீச்சர் எங்களுக்கு ஸ்கூல்ல வந்து ஒர்க் புக் இருந்தா கொப்பியில கேள்வி எழுதி தான் செய்ய சொல்லுவாங்க, புத்தகத்துல எழுத சொல்ல மாட்டாங்க. சொன்னா அடுத்த இயருக்கு போகுது. ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே. அப்ப நீங்க காப்பில எழுதி கொள்ளுறீங்களா? அப்ப கேள்வி எழுதி ஒர்க் புக் செய்ய போறோம். எஸ். மிஸ் என்கிட்ட எக்ஸ்ட்ராவா ஒர்க் புக் இருக்கு, அதுல செய்யலாமா? சரி செய்யுங்க, இருந்தா செய்யுங்க. இப்ப ஸ்கூல்ல அலவுட் Okay. இல்லாதாக்கள் காப்பில எழுதி கொள்ளுங்க, கேள்வி எழுதி விடை எழுதி கொள்ளுங்க. சரியா? இப்ப இனி நீங்க எந்த புத்தகமும் பாக்குறீல்ல, கொப்பியும் பாக்குறீல்ல, இது உங்களுக்கான டைம். சரியா? படிச்சதை வச்சுக்கொண்டு இப்ப எழுத போறீங்க. சரியா? டீச்சர் நான் தேர்ட் கேள்விக்கு விடை எழுதல, கொஞ்சம் வெயிட் பண்ண முடியும்? விளங்கிடமா? தேர்ட் கேள்விக்கு விடை எழுதல, கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? ரைட், எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டு 1 மினிட்டா நான் மிஸ் ஸ்கிரீன் போடையில புக் ஒருத்தரும் பார்க்க கூடாது. சரியா? ஸ்கிரீன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 1.1 செய்யுங்க பாப்போம் எல்லாரும். 2 கேள்வி இருக்கு. ரைட், எழுதிட்டீங்க. என்ன எழுதிட்டீங்க? அதுக்குரிய கேள்வி எழுதிட்டோம் நினைக்கிறேன். 3வது எழுதிட்டேன். 1.2 எழுதிட்டோம். என்ன இப்ப மிஸ் இப்ப வீடியோல காட்டினான். எஸ் டீச்சர். ரைட். 1.2ல 2வது கேள்வி செய்யுங்க பாப்போம் எல்லாரும். சரிப்புல போடுறது. ஒன் பாயிண்ட் 2வது கேள்வி செய்யுங்க. புட் டிக் கரெக்ட் ஆர் இன்கரெக்ட். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப மிஸ் பார்த்து கொண்டிருக்கிறேன். மரியம், நஜ்மா மரியம், வீடியோ ஆன் பண்ணி கொள்ளுங்க. ரைட். காப்பி ஒண்ணும் பாக்குறது இல்ல. சரியா? நீங்களா செய்ய போறீங்க. காப்பி ஒன்றும் பாக்குறது. எல்லா எக்ஸசைஸ் காப்பியை மூடுங்க. எக்ஸசைஸ் புக் எல்லாம் மூடுங்க. மற்ற எக்ஸசைஸ் உங்களோட மிஸ்ட கிளாஸ் காப்பி எல்லாம் மூடுங்க. பார்த்து எழுதி எனக்கு ஆன்சர் சொன்னா ஒரு பிரயோசனம் இல்ல. சரியா? பார்க்காம எழுதுங்க பாப்போம். டீச்சர் ஒர்க் புக்ல எழுதி அலௌட் இல்லாத ஆட்கள் உங்க ஐசிடி காப்பி காப்பில எழுதுங்கம்மா. ஐசிடி காப்பில எழுதுங்க. இப்ப எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. 8 இருக்கு. குயிக்கா செய்து முடியுங்க. குயிக்கா செய்து முடியுங்க.
அது நம்மட மிஷேலுக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம் மற்றவர்கள் குயிக்கா முடிக்கணும் மிஸ் மிஷேல் இல்லாட்டி கொண்டு செய்யுங்கம்மா உன கொப்பியில சரியா ஆக்டிவிட்டி 1.2 விட செகண்ட் கொஸ்டின்ன்றத நோட் பண்ணிட்டு ஆன்சரை மட்டும் எழுதி கொள்ளுங்க மிஸ்ஸோட கொப்பியில ஓகே டீச்சர் புக் எப்படி உங்களுக்கு இருக்கு தானே எஸ் டீச்சர் எஸ் அப்ப நீங்க வடிவா கொஸ்டின் நம்பர்ஸ போட்டு எழுதினீங்கன்னா சரி நஜ்மா மாதிரியே பார்த்து எழுத வேணாமம்மா டீச்சர் நான் கேள்வியே பார்த்து எழுதுறேன். கேள்வி பார்த்து எது நீங்க உங்களுக்கு புக்ல எழுத கூடாதா முடியும் டீச்சர். நீங்க இப்ப கொப்பில எழுதுறீங்க புக்ல நோட் பண்ண முடிஞ்சா புக்ல நோட் பண்ணுங்க சரி பிள்ளையா கொப்பில எழுத தேவையில்லை ரைட் எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். எஸ் பவினாஷ் மிஸ் எங்கட ஸ்கூல்லயும் புக்ல எழுதலாது நான் கொப்பில எழுதலாம். கொப்பில இந்த நம்பர்ஸ சரியா போடுங்க ஆக்டிவிட்டி 1.2ல ரெண்டாவது கேள்வின்றது போட்டுட்டு அதுக்குரிய ஆன்சரை மட்டும் எழுதி கொடுங்க ஓகே மிஸ். நோட்ஸுகள் பார்த்து பார்த்து எழுதாதீங்க பிள்ளைகள் பிரியோசனம் இல்லை சரியா நோட்ஸ் பார்த்து மிஸ்ஸுக்கு சரியான விட சொல்லி நல்ல பிள்ளை என்று பேர் எடுக்கிறதுல பிரியோசனமே இல்லை பிள்ளை என்றாலும் சரி என்றாலும் ஆனஸ்டா செய்யும் செய்து முடிச்சாக்கா தம்ஸ் அப் போடுங்க ஸ்கிரீன்ல